பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு இன்று நடைபெற இருக்கிறது. கனமழையால் 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட பின்னர் இன்று நடத்தப்படும் இந்த மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்துவதற்காக கடந்த 2 வாரமாக திமுக நிர்வாகிகள் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாநாட்டை முன்னிட்டு மாநாட்டு திடலில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் தொடங்கிய திமுக இளைஞரணி மாநாட்டு சுடரொலி ஓட்டம் நேற்று சேலத்தில் வந்தடைந்ததை அடுத்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் சுடரை ஏற்றி வைத்தனர். இதனையடுத்து 1500 பேர் கலந்து கொண்ட நீட் எதிர்ப்பு இருசக்கர வாகன பேரணியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பேரணியினரின் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இளைஞர் அணியின் இருசக்கர வாகன பேரணியின் மீட்பு ஏன் என்பதற்கான காரணங்களை தாங்கிய பதாகைகள் அவை. தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கும் பதாகைகளாக ஏந்தி வருகின்றனர் இந்த இருசக்கர வாகன பேரணியினர். இதனைத் தொடர்ந்து மாநாட்டு திடலில் 1500 ட்ரோன்கள் மூலம் பிரம்மாண்ட ட்ரோன் ஷோ நடைபெற்றது. ட்ரோன்கள் மூலம் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கருணாநிதி, மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் உள்ளிட்ட தலைவர்களின் உருவங்களும் தமிழ்நாடு வரைபடமும் வானில் வர்ணஜாலத்துடன் காண்பிக்கப்பட்டது. இதனை ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் தொண்டர்களும் ஆரவாரம் செய்தபடி கொண்டாடி வியப்புடன் பார்த்தனர். இதனிடையே திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டிற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் வந்ததால் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்த நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் சிக்கி தவித்தன.